எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு thishhappymommy. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது குழந்தைங்க கொழு கொழுன்னு வெயிட் போட வைக்கிற ஒரு ஃபுட். ஆமாங்க, இதை நான் சொன்னேன்னா ஆமாம் அச்சே இதுதானே தெரியுமே அப்படின்னு சொல்லுவீங்க. இது நேந்திரம் பழத்தை வேக வச்சு நம்ம செய்ய போகிற ஒரு ஃபுட். எப்படின்னு பார்க்கலாம். இந்த பழம் குழந்தைங்க 6 மாதத்துலேருந்தே கொடுக்கலாங்க. ஸோ இந்த பழம் நான் காமிக்கிற மாதிரி நல்லா வெளியில் அதோட ஸ்கின் நல்லா பிளாக்காக இருக்கணும். பட் உள்ளுக்குள்ளே பழம் நல்லாவே இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வேக வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஜூஸியாக கிடைக்கும். பட் இதே 1 வயசுக்கு மேலான குழந்தைங்க அப்படின்னா நம்ம வெல்லம் போட்டு வேக வைக்கலாம். ஸோ வெல்லத்தோட அந்த சாறு இருக்கும். ஆனால் இது நம்ம 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் அதோட ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி நம்ம வேக வைக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வேக வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம எப்போவுமே இட்லி வேக வைக்கிற குக்கர் இல்லைன்னா நம்ம சாதம் வடிக்கிற குக்கர்லேயுமே நீங்கள் வச்சுட்டு அழகாக 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து கிடச்சிடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பழமாக எடுத்து, அதாவது ஒரு பீஸாக எடுத்துங்க. நடுவில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்துடணுங்க. அதை குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்லைஸ் எடுத்துட்டுங்க. நடுவில் இருக்க அந்த பிளாக் கலர் விதையை மட்டும் தனியாக எடுத்துடணும். மற்றபடி அந்த பழம் நம்ம கையிலே அமுத்தினோம்னா நல்லா அப்படியே ஜூஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. அதனால் நம்ம மிக்சிலெலாம் போட தேவையே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை மட்டும் தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாங்க. அதை நம்ம கடைசியில் மசிச்சு குழந்தைக்கு கொடுக்கும்போது அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கையில் நம்ம மசிக்கும் போதே அது அழகாக நல்லா எந்த கட்டியும் இருக்காது. ஸோ பழம் பழம்தான், அதுவும் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் நம்ம குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அழகாக அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ்லேயுமே நீங்கள் எடுத்து அந்த விதையை மட்டும் நீங்கள் எடுத்துடணும். கருப்பு கலரில் இருக்குது இல்லைங்களா, அந்த விதையை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம். அப்புறம் இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது நல்லா குழந்தைக்கு வெயிட் போடக்கூடிய ஒரு ஃபுட் இது. அண்டு இதை நம்ம தாராளமாக குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இது நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பழங்கிறனால இதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்க நல்லா கடக்கடான்னு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதில் பெரிய வேலையே கிடையாது. குழந்தை தூங்கும் போதே நம்ம பழத்தை பீல் பண்ணி நம்ம கட் பண்ணி வேக வச்சிட்டோம்னா குழந்தை எந்திரிக்கிறதுக்குள்ளே அதை ஆறி நம்ம இந்த மாதிரி மசிச்சு கொடுக்குறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதனால் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான, வீட்டிலேயே செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட் அண்ட் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு பியூரே. இதுக்காக நம்ம சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி இந்த மாதிரி தோலோடவே வேக வச்சுக்கலாங்க. நம்ம வேக வச்சதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம தோல் எடுத்துக்கலாம். நான் பிரணவ் கொடுக்குறதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேனுங்க. இது இவ்வளோ போதும். இது நம்ம தொலியை உரிச்சிட்டு எந்த கப்பில் கொடுக்குறோமோ அதில் போட்டுக்கலாங்க. இது கிழங்கு அப்படியே குழந்தை கடிச்சு சாப்பிட முடியாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட நைட்டே நான் ஒரு ரைஸ் ஊற வச்சுருக்கேனுங்க. அதை மசித்து அந்த தண்ணி எடுத்து இதில் கலந்துக்கு போடணுங்க. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? ஓகே, இது கருப்பு திராட்சை இல்லை வெள்ளை திராட்சை எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ இதை கசக்கி இதில் வர தண்ணியை அதோட சேர்த்து குழந்தைக்கு கொடுத்து போடணுங்க. இந்த கிழங்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க டாக்டர். அதனால் இதோட சேர்த்தி கொடுக்குறேனுங்க நான். இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணியோ இல்லைன்னா பாலும் கலக்கி நீங்கள் கொடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குங்க. இதை நம்ம கிழங்குல ஊற்றி நல்லா மசிச்சுக்கலாங்க. காக்கா நல்லா கத்துது. ரைசின் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மோஷன் ப்ராப்ளம் இருக்காது, நல்லா வெயிட் கெயின் ஆகும். அதனால் நம்ம
இந்த மாதிரி இந்த கூழ் இல்லைன்னா ராகி கூழ் காய்ச்சினேன்னு இல்லைங்களா, அதில் நான் வந்து கல்கண்டு போட்டேன். அதுலேயுமே நீங்கள் வந்து இந்த தண்ணியுமே யூஸ் பண்ணி ரைசின் மசித்து அந்த தண்ணியுமே எடுத்து யூஸ் பண்ணலாம் ராகி கூழ் காய்ச்சும் போதுமே. இல்லை கேரட்டை மசிச்சு கொடுக்குறீங்கன்னா கேரட்லேயும் கொடுக்கலாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ நல்லா கூலாக நல்லா மசிச்சு, இது வந்து குழந்தைங்க அப்படி கஷ்டப்படாமல் முழுங்கிடுவாங்க. அதனால் இதுவுமே நல்லா இருக்குங்க, கொடுத்து பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை பிரணவ் கொடுக்குறேன். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய பேபி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதனாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாப்பிக்கில் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.